ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்க போகிறோம். சரிங்களா? இதை நீங்கள் எவ்ரிடே கம்யூனிகேஷனில் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். எனக்கு ஃப்ளூவெண்ட்டாக பேச வரலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இந்த பர்ட்டிகுலர் ஃப்ரேசஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறது இன்னும் சகஜமாக சொல்லிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒன் மோர் திங் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்மளோட அந்த டே டு டே கம்யூனிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த சென்டென்சஸ். அது இந்த ஃப்ரேஸ் நீங்கள் ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? என்ன கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு குட் ஹேவ் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் அப்படியே சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, அப்போ குட்டாக வந்துச்சுன்னா இதுதான் மீனிங்கு அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 1 வீக். அதற்கப்புறம் இந்த ஷுடாக வச்சு நீங்கள் ஒரு 1 வீக் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அப்படி நீங்கள் தொடர்ந்து மாற்றி மாற்றி அப்படியே கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எவ்ரிடே கம்யூனிகேஷனில் பேசும்பொழுது தப்பு இல்லாமல் ஒரு புரிதலோட பேசுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இல்லை ஸ்டார்டிங்லேருந்தே என்னால் புரிஞ்சுக்க முடியும்னா நோ இஷ்யூஸ், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, கவனிங்க. நாம் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டில் பண்ணியிருந்திருக்க மாட்டோம். ஓகே, ஆனால் அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருந்திருக்கும், நம்மளால் பண்ணியிருந்திருக்க முடியும். ஓகே, இல்லாட்டி அது பண்ணியிருந்திருக்க வேண்டிய முக்கியமான வேலையாக இருந்திருக்கும். அப்படி இருந்தும் கூட நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம்னா அந்த விஷயத்தை பண்ணியிருக்க மாட்டோம். எப்போ? பாஸ்ட்டில். ப்ரெசென்ட்டில் கிடையாது, எல்லாமே பாஸ்ட்டுக்கு தான் பொருந்தும். சரிங்களா? அப்போது அப்படி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தும் நாம் செய்யாத ஒரு வினைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை சொல்கிறதுக்கு தான் நாம் இந்த குட் ஹேவும் ஷுட் ஹேவும் யூஸ் பண்ணுறோம். ஓகே, குட் ஹேவ் அண்ட் ஷுட் ஹேவ். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ஹேவ் வந்தாலே அதற்கு பின்னாடி வரக்கூடிய வினையோட ஃபார்ம் என்ன? ஹேவ் வந்தாலே அதற்கு பின்னாடி வரக்கூடிய வினையோட ஃபார்மேட் சூப்பருங்க, V3. அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே V3ன்னு போட்டிருக்கோம். அந்த V3 எதனால வருது அப்படின்னா ஹேவுக்கு பின்னாடி வர்றதுனால V3. சரிங்களா? இங்கே ஹேவ் இருக்கா, V3. ஓகே, புரிஞ்சதில்ல? அதனால் இந்த ஃபார்மெட் வந்துட்டாலே V3 தான் வரணும், ஷுடாக வந்துட்டாலும் V3 தான் வரணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த குட்டாக நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கடந்த காலத்தில் நம்மளோட ஒரு எபிலிட்டியை சொல்வதற்காக. என்ன எபிலிட்டி? ஒரு வேலையை நம்மளால் செய்திருக்க முடியும், ஆனால் அதை செய்யலை. ஓகே, அதாவது ஓட்டப்பந்தயம் வச்சுருக்காங்க, அந்த ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு வாங்குவதற்கான எபிலிட்டி என்கிட்ட இருந்திருக்கு. ஓகேங்களா? ஆனால் என்ன பண்ணல, நான் கலந்துக்கவே இல்லை. ஸோ கடந்த காலத்தில் ஒரு விஷயத்தை என்னால் செய்திருக்க முடியும், ஆனால் நான் செய்யலை. சரிங்களா? அடுத்து பாருங்கள், பாசிபிலிட்டி. அதே தான், கடந்த காலத்தில் ஒரு வினையை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்துச்சு, ஆனால் அதை பண்ணலை. ஓகே, பணம் பாக்கெட்டில் இருந்திருக்கும், என்ன பண்ணியிருந்திருக்கலாம், ஃபீஸ் பே பண்ணியிருந்திருக்கலாம், ஆனால் நான் என்ன பண்ணல, ஃபீஸ் கட்டலை. ஓகே, அப்போது ஃபீஸ் கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் என் பாக்கெட்டில் இருந்திருக்கு, ஆனால் நான் கட்டலை. ஓகே, டினை பண்ணிட்டோம். புரியுதுங்களா? ஆனால் இந்த குட்டாவை நம்ம யூஸ் பண்ணும்போது யாரும் எந்த கிரிட்டிசிசமும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, இப்போ ஆனால் கட்டி இருந்திருக்கலாம், சரி விடு அப்படின்னு அதோட போயிடுவாங்களோ தவிர யாரும் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க, விமர்சனத்திற்குள்ளாக்க மாட்டார்கள். ஓகே, அங்கே வாங்க. இப்போ ஷுட் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், நம்ம தமிழ்லே அதை வந்து வேண்டும் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் தான் கன்வே பண்ணுவோம். சரிங்களா? ஏன்னா ஷுட் அப்படின்னாலே ஒரு சஜஷன், ஒரு ஆப்ளிகேஷன், இல்லாட்டி ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு தான் நம்ம சொல்லுவோம். இது என்ன சொல்லுது அப்படின்னா கடந்த காலத்தில் ஒருவருக்கு இருந்த ஒரு கடமையை சொல்கிறது, அந்த வேலையை அவர்கள் செய்திருக்க வேண்டும். ஒரு அழுத்தம் தெரியுதுங்களா? இந்த நீ பணம் கட்டியிருக்கலாம் அப்படின்னு தான் குட்டாக வரும். ஓகே, பணம் கட்டியிருந்திருக்கலாம், சரி விடு அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். ஷுடாக சொன்னீங்க அப்படின்னா நீ பணம் கட்டி இருந்திருக்க வேண்டும், ஒரு அழுத்தம் தெரியுதுங்களா, ஒரு ஸ்ட்ரெஸ் வருதா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடு சொல்கிறது தான் நம்ம ஷுடாக யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒரு கடமை, ஒருத்தனோட கடமையை வந்து நம்ம எம்ஃபசைஸ் பண்ணும்போது சொல்லும் பொழுது அதை ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா? வலியுறுத்தி சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், சஜஷன். சஜஷன் என்ன? ஒரு பரிந்துரைக்கிறது. நீ அதை பண்ணியிருந்திருக்கணும், நீ அங்கே போயிருந்திருக்கணும். சொல்லும்போது என்ன சொல்கிறோம், நீ போயிருந்திருக்கணும், நீ போகாதனால பாரு இப்போ பிரச்சனை. அப்போது இந்த ஷுட்டாவை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நீ அங்கே போயிருந்திருக்கணும், போகாதனால தான் இப்போ பிரச்சனை. அப்போ போகாதனால தான் இப்போ பிரச்சனைன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த நபரை விமர்சனத்திற்குள்ளாக்குகிறோம், அங்கே கிரிட்டிசிசம் வருது. ஓகே, நீ ஒழுங்காக படிச்சிருக்கணும்டா, படிச்சிருந்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்கலாம், இப்போ பாரு அட்டெம்ப்ட் போட்டு எழுதிட்டு இருக்கோம், கஷ்டமாக இருக்கா. அப்போ பின்னாடி வரதெல்லாம் ஒரு ரிவ்யூ, ஒரு கிரிட்டிசிசம். ஓகே, ஏன் அப்படின்னா
இது சிம்பிளாக சொல்லிட்டு போயிடும், ஒரு பொலைட்டாக சொல்லிட்டு போயிடும். ஓகே, அது பார்த்தீங்க அப்படின்னா அட்வைஸ் பண்ணுற இடத்துல என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிசிசம் இருக்கும். புரியுதுங்களா? அதுக்கு தான் நம்ம ஷுட் ஹேவ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ குட் ஹேவ் ப்ளஸ் V3 ஷுட் ஹேவ் ப்ளஸ் V3. குட் ஹேவ் ப்ளஸ் V3 பண்ணியிருக்கலாம், செய்திருக்கலாம், அந்த டோனில் வரணும். ஷுட் ஹேவ் அப்படின்னா செய்திருக்கணும், பண்ணியிருந்திருக்கணும் அப்படிங்கிற மீனிங்கில் வரணும். ஓகேங்களா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பாருங்க, நீ போய் இருந்திருக்கலாம், நீ போய் இருந்திருக்கலாம், நீ போய் இருந்திருக்கணும். ஓகே, நீ போய் இருந்திருக்கலாம், நீ போய் இருந்திருக்கணும். ரொம்ப சிம்பிள். இருந்திருக்கணும், இருந்திருக்க வேண்டும், அவ்வளோதான். அதை தான் அப்படி சேர்த்து எழுதியிருக்கேன். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். நீ போய் இருந்திருக்கலாம். இந்த இருந்திருக்கலாம்னு வந்துட்டாலே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எதோட ஃபேமிலியில் வருது? அது குடாவில் வருது. ஓகே, சரி. நீ போய் இருந்திருக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன? நீனா யூ. ஓகே, போய் இருந்திருக்கலாம், போய் இருந்திருக்கலாம். அந்த இருந்திருக்கலாம் அப்படிங்கும் போது குடாவ் நீங்கள் போட்டுறணும். ஓகே, குடாவ். என்ன வினை அவன் செய்திருக்கணும்? என்ன வினை? போ அப்படிங்கிற வினை. அப்போ போ அப்படிங்கிற வினையோட V3 என்ன? ஏன்னா என்ன பண்ணணும், நம்ம ஹேவுக்கு அப்புறம் V3 தான் போடணும். ஓகே, போ அப்படின்னா கோ. கோவோட செகண்ட் ஃபார்மேட்டு V2 வந்து வென்ட்டு. தேர்ட் ஃபார்மேட்டு V3 கான். வெரி குட். V3 என்ன? கான். அது அப்படி இங்கே போடுங்க. சிம்பிள், அவ்வளோதான். யூ குட் ஹவ் கான். நீ போயிருந்திருக்கலாம். ஓகே, போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தது, ஆனால் நீ போகலை. பட் யூ டின்ட் கோ. ஓகே, பட் யூ ஹேட் ஒர்க். ஆனால் உனக்கு வேலை இருந்துச்சு. ரைட்? நீ போய் இருந்திருக்கணும். சேம் அப்படியே எழுதுங்க. யூ ஷுட் ஹேவ் அப்படியே போட்டுக்கிட்டு யூ ஷுட் ஹேவ் ப்ளஸ் அதே கான் போடுங்க. நீ போய் இருந்திருக்கணும். நீ போய் இருந்திருக்கணும். ஏன் போகல? அது உன் ஃப்ரெண்டோட மேரேஜ். ஓகே, தட் வாஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ். யூ ஷுட் ஹவ் கான். யூ ஷுட் ஹவ் அட்டெண்டட். பட் யூ டின்ட் கோ. ஆனால் நீ போகலை. புரியுதுங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு என்ன டோனில் வருது, என்ன அழுத்தத்தில் வருது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுட்டு அதை நீங்கள் தமிழில் எப்படி சொல்லுவீங்களோ அதே மாதிரி இங்கிலீஷில் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இயல்பாக நீங்கள் பேச பழகிடுவீங்க. ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா? இப்போ இந்த குடா ஷுடாவை ஃபார்முலாவோட பார்த்துடலாம். பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு நமக்கு எப்பயுமே ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது என்ன வேணும்? ஒரு சப்ஜெக்ட் வேணும். ஸோ அந்த சப்ஜெக்டில் தான் ஆரம்பிக்கிறோம். ஓகே, அதை தொடர்ந்து ஒரு சிஹெச், ஒரு குடாவை போட்டுக்கலாம், இல்லையா ஒரு ஷுடாவை போட்டுக்கலாம். அதற்கு பின்னாடி ஒரு V3 வரணும். ஓகே, இதான் ஃபிக்ஸ்டு ஃபார்மேட். இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் வந்துச்சுன்னா அதை போட்டுக்கலாம். ஓகே, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுக்காக வரணும். சப்ஜெக்ட்டு ஒரு குடா, இல்லாட்டி ஒரு ஷுடா, அப்புறம் ஒரு V3. ஓகே, அவ்வளோதான் ஃபார்முலா. பாருங்கள், நீ குடை கொண்டு வந்திருக்கலாம். சரி விடு, நீ குடை கொண்டு வந்திருக்கலாம், கொண்டு வரல, சரி விடு, பரவாயில்ல. அங்கே எந்த ஒரு கிரிட்டிசிசமும் கிடையாது. ஆனால் குடை கொண்டு வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தது. அவரால் கொண்டு வந்திருக்க முடியும், ஆனால் அவன் கொண்டு வரல. ஓகே, எதை சொல்கிறோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை அவங்க பண்ணலை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஆனால் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. பாருங்கள், நீ குடை கொண்டு வந்திருக்கலாம், நீ குடை கொண்டு வந்திருக்கலாம். சப்ஜெக்ட் என்ன போடணும்? ஒரு நவுனை போடணும். இந்த வார்த்தைகளில், இந்த வாக்கியத்தில் யார் நவுனு? வெரி குட், நீ. ஓகே, நீ அப்படின்னா யூ. ஓகே, குடை கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குடை கொண்டு வந்திருக்கலாம். அப்போ கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னா அது எதிர்கீழே வருது? குட் ஹேவ். வெரி குட், யூ குட் ஹேவ். யூ குட் ஹேவ். என்ன வினையை செய்திருக்க வேண்டும் அவர்கள்? ஏன்னா குட்டாவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு V3 போடணும். சரிங்களா? அவங்க என்ன வினையை செய்திருக்க வேண்டும்? ஆனால் எதை செய்யலை அவங்க? கொண்டு வந்திருக்கணும். ஓகே, கொண்டு வருதல். அப்போ கொண்டு வருதல் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் சரியான வார்த்தை என்ன சொல்லுங்க? கொண்டு வருதலுக்கு டேக்கு. டேக்குன்னு எடுக்கிறது. கொண்டு வருதல். வெரி குட், பிரிங். ஓகே, பிரிங் அப்படின்னா கொண்டு வருதல். ஆனால் நம்ம இப்போது பிரிங்கு போட போகிறோமான்னு பார்த்தா கிடையாது. நமக்கு தேவையானது பிரிங்கோட மூன்றாவது முகம். ஓகே, பிரிங்கு, ப்ராட், ப்ராட். ஒரு சிலர் பாட்டுன்னு போடுவீங்க, தப்பு. பாட் வந்து எதுக்கு வரும்னா பையோட V1 V2. சரிங்களா? பை, பாட், பாட். பிரிங், ப்ராட், ப்ராட், BROUGHT. அதை தான் நீங்கள் போட போகிறோம். ஓகே, யூ குட் ஹவ் ப்ராட். எதை கொண்டு வந்திருக்கணும் இப்போது? பாருங்க, யூ குட் ஹாவ் ப்ராட். சப்ஜெக்ட் ஷுட் ஹாவ் ஆர் குட் ஹாவ், V3 வந்துருச்சு. இதற்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா
நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க வார்த்தைகளை போட்டுக்கலாம். ஓகே, எக்ஸ்ட்ரா இருக்கிற வார்த்தை என்ன? குடை. குடைக்கு இங்கிலீஷில் என்ன? an umbrella. ஓகே, UMBRELLA. ஓகே, சரி விடு, சரி விடு. ஓகே, லீவ் இட். சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். ஏதோ அவங்களுக்கு திட்டவெல்லாம் இல்லை, சரி விடு பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லுங்கள், யூ குட் ஹவ் brought an umbrella. ஓகே, லீவ் இட். யூ குட் ஹவ் brought an umbrella. நீ வந்து கொடையை கொண்டு வந்திருக்கலாம். ஓகே, லீவ் இட். கொண்டு வரதுக்கான சாத்தியங்கள் இருந்துச்சு, பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு, ஆனால் கொண்டு வரல. சரிங்களா? பாருங்கள், நீ குடை கொண்டு வந்து இருக்கணும். என்ன ஆயிடுச்சு? நனைஞ்சிட்டேன். அங்கே ஒரு கிரிட்டிசிசம், அங்கே ஒரு செக் வைக்கிறாங்க. கொண்டு வந்திருக்கணும். அப்படி கொண்டு வந்திருந்த அப்படின்னா நான் நனைஞ்சிருக்க மாட்டேன். நீ கொண்டு வராதனால நனைஞ்சிட்டேன். ஓகே, அப்போ அவங்களோட கடமையை சொல்லி காட்டுறாங்க. நீ கொடை கொண்டு வந்திருக்கணும், அதானே உனக்கு வேலை, ஏன் கொண்டு வரல? ஓகே, அந்த டோனில், அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் சொல்கிறாங்க. ஓகே, சரி பாருங்கள், அதே தான் அப்படியே காப்பி பண்ணுங்கள். யூ இந்த குட்டுக்கு பதிலாக ஷுட்டை மட்டும் போட்டிங்கன்னா முடிஞ்சது வேலை. யூ பாருங்கள், ஷுட் ஹாவ் brought, you should have brought an umbrella. UMBRELLA. ஓகே, நான் நனைந்து விட்டேன். நான் நனைந்து விட்டேன் அப்படின்னா என்ன சொல்லலாம்? I am soaked. SOAKED. I am soaked. I am soaked அப்படின்னா நான் நனைந்து விட்டேன்னு அர்த்தம். ஓகே, நீங்கள் அப்படி தான் சொல்லணும். நான் என்ன ஆகிட்டேன்? நனைஞ்சிட்டேன். ஓகே, I am soaked அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பாருங்கள், you should have brought an umbrella. I am soaked. You should have brought an umbrella. நீ என்ன பண்ணியிருக்கணும்? அம்பர்லாவை கொண்டு வந்திருக்கணும். நான் நனைஞ்சிட்டேன். ஓகே, அடுத்து பாருங்கள், ஒரே சென்டென்ஸாக தமிழில் கொடுத்துருக்கு, அது ரெண்டாக நம்ம இங்கிலீஷில் எழுதிக்கலாம். சரிங்களா? நாம் ஒன்றாக படம் பார்த்துருக்கலாம், நாம் ஒன்றாக படம் பார்த்துருக்கணும். ஓகே, அதாவதுங்க, நம்ம 2 பேரும் ஒன்றா படம் பார்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்துச்சு, ஆனால் நம்ம வர்றதுக்கு முன்னாடியே படத்தை பார்த்துட்டாங்க. ஓகே, நம்ம ஒன்றா படம் பார்த்துருக்கலாம் அப்படின்னு அந்த பாசிபிலிட்டி சொல்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். ஓகே, நாம் ஒன்றாக படம் பார்த்துருக்கலாம். ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? நாம் அப்படின்னா வி. ஓகே, பார்த்துருக்கலாம் தானே ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். அப்போ சிம்பிள், வி குட் ஹாவ். ஓகே, படம் பார்த்தல். படம் பார்க்கறதுக்கு என்ன சொல்லலாம்? பார்க்கறதுக்கு சி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம், இல்லாட்டி வாட்ச் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் போடலாம். நோ இஷ்யூஸ், எது வேணால் போட்டுக்கோங்க ரெண்டுத்தில். ஓகே, அப்போ சி அப்படின்னா சியோட தேர்ட் ஃபார்மெட் என்ன? சி, சா, சீன். ஓகே, சீன். அப்போ அந்த சீன்ங்கிற வார்த்தை தான் நீங்கள் போடணும். சரிங்களா? பாருங்கள், வி குட் ஹவ் சீன். ஓகே, வி குட் ஹவ் சீன் எது? அ மூவி. வி குட் ஹவ் சீன் அ மூவி. எப்படி? ஒன்றாக பார்த்துருக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஒன்றாக அப்படின்னா டுகெதர், அவ்வளோதான். சிம்பிளாக முடிஞ்சது பாருங்கள். வி குட் ஹவ் வாட்ச்ட் அ மூவி டுகெதர். வி குட் ஹவ் சீன் அ மூவி டுகெதர். நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கலாம்? சீனுக்கு பதிலாக வாட்ச்ட் அப்படின்னு கூட போட்டுக்கலாம், மீனிங் கரெக்ட். ஓகே, வி குட் ஹவ் வாட்ச்ட் அ மூவி டுகெதர். நாம் ஒன்றாக படம் பார்த்துருக்கலாம், ஆனால் நீங்கள் தனியாக பார்த்துட்டீங்க. சரி விடுங்க, பரவாயில்ல, நோ இஷ்யூஸ். ஓகே, அடுத்து பாருங்கள், வி குட் ஹவுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஆப்ளிகேஷன். நீ எங்கூட தான் படம் பார்த்துருக்கணும். ஓகே, நீ எங்கூட தான் படம் பார்த்துருக்கணும், நம்மளாம் ஒன்றா படம் பார்த்துருக்கணும். எதுக்கு முந்திட்டு போய் பார்த்தீங்க? சொல்லுவோம்ல. அப்போ அவங்க நமக்கு வெயிட் பண்ணியிருந்துருக்கணும், ஆனால் வெயிட் பண்ணலை. அப்போ சொல்லும் பொழுது நம்ம ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்கிறோம். ஓகே, அப்போ அழுத்தம் கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி ஷுட் ஹவ் அப்படின்னு போட்டுருவோம். ஓகே, வி ஷுட் ஹவ் சீன் அ மூவி டுகெதர். ஓகே, ஷுட் ஹவ் சீன் அ மூவி டுகெதர். ஓகே, நாம் ஒன்றாக படம் பார்த்துருக்கணும், நீங்கள் தனியாக பார்த்தீங்க. ஓகே, வி ஷுட் ஹவ் சீன் அ மூவி டுகெதர். வி ஷுட் ஹவ் சீன் அ மூவி டுகெதர். நாம் ஒன்றா படம் பார்த்துருக்கணும், ஏன் தனியாக பார்த்தீங்க? ஓகே, சொல்லுங்கள். We could have seen a movie together. We could have seen a movie together. We should have seen a movie together. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் புரியுது இல்லை? ஓகே, இப்போ நீங்கள் தமிழில் அதை சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும் என்ன அர்த்தத்தில் நீங்கள் அதை சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போது தமிழில் என்ன அர்த்தத்தில் நீங்கள் சொல்கிறீங்களோ, என்ன இன்டென்ஷனில் சொல்கிறீங்களோ, அதுக்கேற்ற மாதிரி குட்டாவையும் ஷுட்டாவையும் மாற்றி போட்டு பேசுங்க, முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக பார்த்துக்கிட்ட வார்த்தை இந்த சோக்கடாக இருக்கலாம். ஓகே, ஒரு சிலருக்கு இந்த அம்பர்லா கூட இருக்கலாம். குழந்தைகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அம்பர்லாவே புது வார்த்தைகளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அம்பர்லாவுக்கு 1ன்னு போட்டுக்கிறேன், சோக்டுக்கு 2ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, நம்பர் 1 UMBRELLA. அம்பர்லான்னு என்ன? குடை. ரெண்டாவது வெக்காபுலரி என்ன போட்டிருக்கோம்? சோக்டு. SOAKED. சோக்டுனா நனைதல். வேறு ஏதாவது வார்த்தை உங்களுக்கு புதுசாக இருக்க மாதிரி தெரியுதா? புதுசாக இருக்கிற வார்த்தையில் சைடில் எழுதிக்கலாம் ஒவ்வொரு கிளாஸ்லேயும். சரிங்களா? அம்பர்லானா குடை, சோக்டு அப்படின்னா நனைதல். ஓகே.
அவன் அந்த தொழில்நுட்ப கோளாறை சரி செய்து இருக்கலாம். ஓகே, அவன் அந்த தொழில்நுட்ப கோளாறை சரி செய்து இருக்கலாம். தனியாக கஷ்டப்படுவதற்கு பதிலாக அவள் உதவி கேட்டிருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அந்த வேலையை அவங்க செய்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்க அந்த ஃப்ரேஸை மட்டும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா செப்பரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவன் அந்த தொழில்நுட்ப கோளாறை சரி செய்து இருக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு தேவையானது என்ன? அவன் சரி செய்து இருக்கலாம். அதான் ஃபஸ்ட்டு நமக்கு தேவை. ஓகே, அதில் தான் நமக்கு என்ன இருக்குது? இந்த பேட்டர்ன் இருக்குது. ஓகே, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வார்த்தைகள். கோளாறை, பதிலாக, இதுலேருந்து இது வரைக்கும். ஓகே, அந்த எக்ஸ்ட்ரா வார்த்தைகளை விட்டுட்டு மீதி இருக்க அந்த சென்டென்ஸை ஃபஸ்ட் நம்ம எழுதிடலாம். சரிங்களா? பாருங்கள், அவன் சரி செய்து இருக்கலாம். எதை சரி செய்யணும் அதையும் நீங்கள் பார்க்கணும். அந்த தொழில்நுட்ப கோளாறை. அப்போ தொழில்நுட்ப கோளாறை சரி செய்வதற்கு நம்ம என்ன வார்த்தை போடலாம் அப்படின்னா, ரிப்பேர் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக ஃபிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் போடணும். ஓகே, புரியுதுங்களா? ரிப்பேர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இங்கே உபயோகிக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக ஃபிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? சரி, வாங்க. அவன் சரி செய்து இருக்கலாம். இப்போ அவனுக்கு இங்கிலீஷில் என்ன? வெரி குட். ஹீ சரி செய்து இருக்கலாம். இருக்கலாம் அப்படின்னா என்ன ரூட் வேர்டு வரணும் நமக்கு? could have. வெரி குட். he could have. சரி செய்வதற்கு இப்போ என்ன வார்த்தை சொல்லி கொடுத்த உங்களுக்கு? ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா? ரிப்பேர்டு கிடையாது, ஃபிக்ஸ்டு. ஓகே, he could have fixed. ஓகே, இது வரைக்கும் ஈஸியாக சொல்லியாச்சு. அடுத்து பாருங்க, அந்த தொழில்நுட்ப கோளாறை. அந்த தொழில்நுட்ப கோளாறை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷில்? இங்கிலீஷில் அதுக்கு என்ன வார்த்தை சொல்லலாம்? டெக்னிக்கல் இஷ்யூ. ஓகே, டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு விட ஒரு சின்ன வார்த்தை இருக்குது, அதை நீங்கள் சொல்லுங்கள். he could have fixed the glitch. glitch. glitch அப்படின்னா தொழில்நுட்ப கோளாறு. ஓகே, the glitch. ஓகே, where was the glitch? எங்கடா அந்த ப்ராப்ளம்? glitchன்னு என்ன? தொழில்நுட்ப கோளாறு. எல்லாம் கரெக்டாக தானே போயிட்டு இருந்துச்சு. வேர் வாஸ் த glitch? எல்லாம் கரெக்டாக தானே போயிட்டு இருந்துச்சு. எங்கே அந்த தொழில்நுட்ப கோளாறு இருந்தது? புரியுதுங்களா? அப்போது த glitch அப்படின்னா தொழில்நுட்ப கோளாறு என்ற பொருள். சொல்லுங்க பார்க்கலாம். he could have fixed the glitch. சிம்பிளாக முடிச்சாச்சு பாருங்கள். சிம்பிளாக முடிச்சாச்சு. ஓகே, ஸ்டாண்டர்டான இங்கிலீஷாகவும் இருக்கும். சொல்லுங்கள், he could have fixed the glitch. அவன் அந்த தொழில்நுட்ப கோளாறை சரி செய்து இருக்கலாம். ஓகே, சாத்தியக்கூறுகள் இருந்தது. பாசிபிலிட்டிஸ் வேர் தேர். ரைட்? தனியாக கஷ்டப்படுவதற்கு பதிலாக அவள் உதவி கேட்டிருக்கலாம். அவள் உதவி கேட்டிருக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம எதை டீகோட் பண்ணணும்? அவள் உதவி கேட்டிருக்கலாம். இதைத்தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? சொல்லாமா? உதவிக்கு இங்கிலீஷில் ஹெல்ப். ஓகே, கேட்டிருக்கலாம். அந்த வினைக்கு எப்படி சொல்லலாம்? கேட்கறதுக்கு ஆஸ்க். அவ்வளோதான். அப்போ ஆஸ்கோட தேர்ட் ஃபார்ம் ஆஸ்ட். அப்படியே எழுதிட வேண்டியது தான். பாருங்கள், அவள் உதவி கேட்டிருந்திருக்கலாம். அப்போ could have. ஓகே, ஆஸ்ட் ஃபார். எப்பயுமே ஆஸ்ட் வந்துச்சுன்னா ஆஸ்ட் ஃபார் வந்துடணும். ஒரு விஷயத்தை கேட்பதற்கு உதவியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும். சரிங்களா? ஆஸ்ட் ஃபார் த ஹெல்ப். ஆஸ்ட் ஃபார் த ஹெல்ப். ஓகே, இன்னைக்கு அந்த ஹெல்ப்புக்கு பதிலாக இன்னொரு வார்த்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஆஸ்ட் ஃபார் தி அசிஸ்டன்ஸ். ஓகே, அசிஸ்டன்ஸ். அசிஸ்டன்ஸ் அப்படின்னா உதவின்னு அர்த்தம். அசிஸ்டன்ட் யார்? நமக்கு உதவி செய்கிறவர். அசிஸ்டன்ட். ஓகே, நமக்கு துணையாக இருக்கிறவர், நமக்கு உதவி செய்கிறவர். அந்த அசிஸ்டண்ட்டுக்கு பதிலாக அசிஸ்டன்ஸ்னு போட்டிங்கன்னா உதவி என்று பொருள், துணை என்று பொருள். ஓகே, பாருங்கள். she could have asked for the assistance. அவள் உதவி கேட்டிருந்திருக்கலாம். எதுக்கு பதிலாக? தனியாக கஷ்டப்படுவதற்கு பதிலாக. ஓகே, பதிலாக. இதைத்தான் ஃபஸ்ட் நீங்கள் எடுத்துக்கணும். ரிவர்ஸ்லேருந்து வரணும். ஓகே, பதிலாக. பதிலாக அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப். எதற்கு பதிலாக? தனியாக கஷ்டப்படுவதற்கு பதிலாக. ஓகே, இது எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் struggling on her own. Okay, instead of struggling on her own. Okay, instead of struggling on her own. Okay, ஃபுல்லாக இப்போ சொல்லுங்கள் எங்கூட சேர்ந்து சிம்பிளாக. she could have asked for the assistance instead of struggling on her own. Okay, மறுபடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். she could have asked for the assistance instead of struggling on her own. ஓகே, instead of struggling on her own. ரொம்ப சிம்பிள். சரிங்களா? இதில் பாருங்கள், உங்களுக்கு ஒரு புது வார்த்தையாக தெரிவது கிளிச்சு. ஓகே, வேறு என்ன இருக்குது? அசிஸ்டன்ஸ். ஓகே, ஸ்ட்ரகிளிங் கூட ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதை என்ன பண்ணிடலாம்? நம்ம அங்கே எழுதிடலாம். சரிங்களா? சரி, பாருங்கள், மூணாவது வார்த்தை என்ன? கிளிச். GLITCH.
நாலாவது வார்த்தை அசிஸ்டன்ஸ். ஓகே, அசிஸ்டன்ஸ். அஞ்சாவது ஸ்ட்ரகிள். ஓகே, STRUGGLE. ஓகே, புரியுதுங்களா? தனித்தனியாக வொக்காபுலரி வீடியோ போடுறதுக்கு பதிலாக இப்படியே படிச்சுட்டு போயிடலாம். ரொம்ப சிம்பிள். ரைட், அடுத்து ஷுடாவ் பார்ப்போம். இப்போ அடுத்த ஷுடாவ் பாருங்க. அவர்கள் விமான நிலையத்திற்கு போகும் முன்பே விமான தகவல்களை இருமுறை சோதித்திருக்க வேண்டும். அது அவங்களோட கடமை. சரிங்களா? ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட சொல்கிறோம். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க நாம் நேரமாகவே கிளம்பியிருக்கணும். ஓகே, இப்போ பாரு வந்து மாட்டிட்டு முழிக்கிறோம். சரிங்களா? சரி, இப்போ பாருங்க. அவர்கள் விமான நிலையத்திற்கு போகும் முன்பே விமான தகவல்களை இருமுறை சோதித்திருக்கணும். அப்போ என்ன அப்படின்னா, இதில் விமான நிலையத்திற்கு போகும் முன்பே இதெல்லாம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ். ஓகே, அதெல்லாம் பின்னாடி சேர்க்கப்பட வேண்டியது. முக்கியமான நமக்கு இருக்க அந்த வாக்கியம் என்ன? அவர்கள் விமான தகவல்களை இருமுறை சோதித்திருக்கணும். ஓகே, ஃப்ளைட் டீட்டெயில்ஸை 2 டைம் என்ன பண்ணியிருக்கணும்? செக் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். அவர்கள் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? தே. ஓகே, சோதித்திருக்கணும் ஒரு ஆப்ளிகேஷன். ஓகே, என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட சொல்கிறோம். ஸோ என்ன பண்ணலாம்? தே ஷுட் ஹவ். ஓகே, சோதித்திருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில்? அதை டெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு செக்டு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? செக்டு, அதுவும் எப்படி? இருமுறை. அப்போ இருமுறை டெஸ்ட் பண்ணியிருக்கணும், சோதித்திருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, டபுள் செக்டு. அவ்வளோதான். ஒரு ஹைஃபன் போட்டு சொல்லணும். ஏன்னா இது ஹைஃபனேட்டட் வேர்டு. டபுள் செக்டு. ஓகேங்களா? தே ஷுட் ஹவ் டபுள் செக்ட் எது? தி ஃப்ளைட் டீட்டெயில்ஸ். ஓகே, அவ்வளோதான், எழுதியாச்சு. அவர்கள் விமான தகவல்களை இருமுறை சோதித்திருக்கணும். தே ஷுட் ஹவ் டபுள் செக் த ஃப்ளைட் டீட்டெயில்ஸ். எப்போ? விமான நிலையத்திற்கு போகும் முன்பே. பிஃபோர் லீவிங் ஃபார் தி ஏர்போர்ட். அவ்வளோதான். ஓகே, இதெல்லாம் குட் ஹவ் ஷுட் ஹவ் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்டென்ஸ் பெருசாயிரும். ஓகேங்களா? பாருங்கள். They should have double checked the flight details before leaving for the airport. Okay, they should have double checked the flight details before leaving for the airport. அப்படியே கூட சேர்ந்து சொல்லுங்க. They should have double checked the flight details before leaving for the airport. ரொம்ப சிம்பிள். ஓகே, இல்லாட்டி double checked the train details before leaving for the railway station. கரெக்ட் தான். ஓகே, அடுத்து பாருங்க. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க நாம் நேரமாகவே கிளம்பியிருக்க வேண்டும். இதில் இது வந்து பின்னாடி சேர்க்கப்பட வேண்டியது. நமக்கு தேவையான வாக்கியம் நாம் நேரமாகவே கிளம்பியிருக்கணும். ஓகேவா? இப்போ நாம் அப்படின்னா வி கிளம்பி இருக்க வேண்டும். அப்போ நாம் நேரமாக கிளம்பி இருக்கணும். கிளம்புறதுக்கு என்ன சொல்லலாம்? ஓகே, ஒரு இடத்துலேருந்து கிளம்புறது. லீவ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லுவோம். அப்போ லீவோட தேர்ட் ஃபார்ம் என்ன? லீவ் லெஃப்ட். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ வி என்ன பண்ணியிருக்கணும்? வி ஷுட் ஹவ் லெஃப்ட் ஏர்லியர். ஓகே, அவ்வளோதான். வி ஷுட் ஹவ் லெஃப்ட் ஏர்லியர், கொஞ்சம் நேரமாகவே. ஓகே, வி ஷுட் ஹவ் லெஃப்ட் ஏர்லியர். எதற்கு? போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க. ரொம்ப சிம்பிள். டு அவாய்ட் த டிராஃபிக். அவ்வளோதான். டு அவாய்ட் த டிராஃபிக். போக்குவரத்து நெரிசலுக்கு என்ன சொல்லுவோம்? த டிராஃபிக் தானே சொல்லுவோம். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம் பாருங்கள். சொல்லுங்கள். வி ஷுட் ஹவ் லெஃப்ட் ஏர்லியர் டு அவாய்ட் த டிராஃபிக். இல்லாட்டி நேரமாகவே தயாராகி கிளம்பி இருக்கணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற வார்த்தை கூட நீங்கள் போடலாம். வி ஷுட் ஹவ் ஸ்டார்டட் ஏர்லியர் டு அவாய்ட் த டிராஃபிக். ஓகே, வி ஷுட் ஹவ் லெஃப்ட் ஏர்லியர் ஆர் எல்ஸ் வி ஷுட் ஹவ் ஸ்டார்டட் ஏர்லியர் டு அவாய்ட் த டிராஃபிக். ஓகே, சரி. இந்த டபுள் செக் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் இதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இங்கே எழுதிடுறேன். டபுள் செக்டு. அது என்ன வேர்டு? ஹைஃபனட் வேர்டு. ஓகே, டபுள் செக்டு. இது V3. V1 சொல்லும்போது டபுள் செக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா? வேறு ஏதாவது வார்த்தை இருக்கா? ரைட், அவ்வளோதான். புரிஞ்சதில்ல? இதுதான் குட்டாவுக்கும் ஷுட்டாவுக்கு இருக்க வித்தியாசம். ஓகே, ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு குட்டாவில் ஸ்ட்ராங் ஆகுங்க, அப்புறம் ஷுட்டாக வாங்க.
இல்லை எனக்கு ஸ்டார்டிங்கில் நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இருக்குன்னா 2த்தையுமே சேர்த்தே பேசுங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு 2த்தையும் சேர்த்து சொல்லிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரித்து சொல்லிக் கொடுத்தேன். ஓகே, இப்போ ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், அதையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ ஹோம்ஒர்க் பாருங்க. நீ வெள்ளை சட்டை போட்டிருக்கணும். நீ வெள்ளை சட்டை போட்டிருக்கணும். கருப்பு சட்டை போட்டு வந்துட்ட. ஓகே, நீ வெள்ளை சட்டை போட்டிருக்கணும். அடுத்து, விஜய் முன்னாடி எங்களுக்கு சொல்லியிருக்கணும். இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஓகே, விஜய் முன்னாடி எங்களுக்கு சொல்லியிருக்கணும். விஜயா அதை அவளுடைய கணவரிடம் கொடுத்துருக்கலாம். ஓகே, அதை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், அவங்க ஹஸ்பண்ட்டை கொடுத்துருக்கலாம். அடுத்து, அமுதன் அவர்களுடன் சேர்ந்து வந்திருக்கலாம். அமுதன் அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணியிருக்கலாம், வந்திருக்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிள். அடுத்து அதற்கான தமிழ் வார்த்தைகள் பாருங்கள். அம்பர்லானா குடை, சோக்ட் அப்படின்னா நனைந்து போகுதல், கிளிச் அப்படின்னா தொழில்நுட்ப கோளாறு, அசிஸ்டன்ஸ் அப்படின்னா உதவி, ஸ்ட்ரகிள் அப்படின்னா துயரம் இல்லாட்டி கஷ்டப்படுறது, டபுள் செக்டுனா இருமுறை சோதித்தல். ஓகே, சரி, இதற்கான சரியான ஆங்கில வாக்கியங்கள் எழுதி கமெண்ட்டில் போட்டுருங்க, பார்த்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைந்து கொள்ளட்டும். அண்ட் இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சரியான நேரத்திற்கு அடையும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.